வணக்கம் ஆசிரியரின் உடன்பிறப்புகளே. ஒரு முக்கியமான தலைப்பை பற்றி சிந்திப்போம். அதாவது ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ். ஆக்சிடெண்ட் அப்படின்னு சொன்னால் விபத்து. ஆன்டி ஆக்சிடெண்ட்னா விபத்தை தடுக்கின்ற ஒரு செயல்பாடு. இப்போ நம்ம அதை பற்றி தான் பேச போகிறோம். இன்றைய குரல் சிந்தனை என்ன அப்படிங்கிறத பார்த்துருவோம். அதிகாரம் 95 மருந்து. குறளின் 945. மாறுபாடு இல்லாத உண்டி மறுத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. நம்முடைய உடம்புக்கு எது தேவை எது தேவையில்லை அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் ஆராய்ந்து சிந்தித்து நாம் உணவை எடுத்துக்கொண்டால் என்றைக்குமே நமக்கு எந்த நோயும் வராது, சிக்கலும் வராது அப்படின்னா என் திருவள்ளுவர் ஒரு அருமையான ஆலோசனையை சொல்கிறார். இப்போ அந்த வகையில் தான் நம்ம இன்றைக்கி இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு தலைப்பை பற்றி நம்ம பேசலாம். ஆன்டி ஆக்சிடெண்ட்னா விபத்து இல்லாத ஒரு செயல்பாடு. அதுபோல் மனித உடலில் நம்முடைய உடல் உறுப்புகள் ஒற்றுமையாக மிக தெளிவாக செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அதில் ஏதாவது ஒன்றுக்கு ஒன்று கோவிச்சுக்கிட்டால் அது நோய், அது சிக்கல். அதை யார் அந்த சிக்கலை ஏற்படுத்துவாங்க அப்படின்னு சொன்னால் நம்ம உடம்பில் இருக்கிற உறுப்புகள் ஒன்றுக்கு ஒன்று சண்டை போட்டுக்காது. வெளியிலேருந்து ஒரு ஆள் தான் என்ன செய்வாங்க, கலவரத்தை உண்டு பண்ணுவாங்க. அதுக்கு பேர் வைரஸ்கள், பாக்டீரியாக்கள், நோய் தொற்றுகள். அந்த வெளியிலிருந்து வர்ற ஆளுங்களை எதிர்ப்பு செஞ்சு தடுப்பது, அதுக்கு பேர் தான் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நோய் எதிர்ப்பு தன்மை. இந்த நோய் எதிர்ப்பு தன்மையை நம்ம அதிகரித்து கொள்ள வேண்டும். அந்த நோய் எதிர்ப்பு தன்மையை அதிகரிக்கின்ற ஒரு செயல்பாட்டினை செய்வது நம்முடைய உடம்பில் ஓடுகின்ற இரத்தத்தில் இருக்கிற வெள்ளை அணுக்கள். அதிக அளவில் சிவப்பு அணுக்கள் தான் இருக்குது நம்முடைய இரத்தத்தில். குறைந்த அளவு தான் இருக்குது வெள்ளை அணுக்கள். ஆனால் அவற்றினுடைய செயல்பாடு மிகவும் முக்கியமானது. வெளியிலிருந்து வர்ற எதிரிகளை தடுத்து சண்டையிட்டு அழிப்பது அதனுடைய வெள்ளை அணுக்களுடைய வேலை. அந்த வெள்ளை அணுக்களை அதிகரிப்பதற்கு என்னென்ன உணவுகளெல்லாம் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் மருத்துவர்கிட்ட கேட்டுக்கலாம். இணையத்தில் நிறைய தகவல்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. அதில் எது சரி அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம நம்மளுடைய அறிவுக்கு எட்டின வகையில் சில தகவல்களை உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறோம். அதுக்கு தான் இந்த பதிவு. முக்கியமாக ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள், புரோட்டீன் புரத சத்துக்கள், வைட்டமின் B12 சத்துக்கள், இவைகள்லாம் இந்த வெள்ளை அணுக்களை அதிகரிக்க செய்யக்கூடிய ஒரு சத்துக்கள். இப்போ அவைகள்லாம் எந்தெந்த உணவில் இருக்குது அப்படின்னு சொன்னால் ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் முக்கியமாக மீன்களில் இருக்குது. இப்போ மீன்களை அடிக்கடி சாப்பிட்லாம். அதுக்காக நாள்தோறும் எடுத்துக்கணுங்கிறது அவசியம் இல்லை. வாரம் ஒரு முறை அல்லது மாதம் 2 முறை 3 முறை அப்படி எடுத்துக்கொள்ளலாம். அதனால் தவறில்லை. அதில் முக்கியமாக அயிலை மீன்கள், பேசாலை மீன்கள், காணாங்கொளுத்தி மீன்கள், இவைகளில் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலங்கள் அதிகமாக இருக்குது. விலையும் மலிவாக இருக்குது. விலை மீன்களில் இந்த ஒமேகா 3 கொழுப்பு அமிலம் அதிக அளவு இருக்குது. ஆனால் அதுக்கு பேரே விலை மீன், அதனுடைய விலையும் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஆகையினால் உங்களுடைய அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி மீன் வாங்கி சமைத்து உண்ணலாம். அந்த மீனையும் எண்ணெயில் போட்டு காரம், அந்த அதிகப்படியான காரம் சகப்பு தன்மையில் இருக்கிற ஒரு சூழ்நிலையை உருவாக்கி எண்ணெயில் போட்டு பொரித்து உண்டால் அதனால் பயனில்லை. அதை எப்படி பக்குவமாக மசாலா கலக்காமல், வேதிப்பொருட்கள்லாம் கலக்காமல்
சுவையாக சமைத்து உண்ண முடியுமோ அப்படி உண்டால் அது மிகுந்த நன்மையை தரக்கூடியது. அதுக்கப்புறம் பார்த்தா காளான் வந்து நீங்கள் அடிக்கடி சாப்பிடலனாலும் அவ்வப்போது எடுத்துக்கலாம். காளானில் நல்ல புரதச்சத்துக்கள் நிறையா இருக்குது. ஆன்டி ஆக்சிடெண்ட், நோய் எதிர்ப்பு தன்மையை தரக்கூடியது காளானில் இருக்குது. அதில் வந்து பார்த்து அந்த நாள்பட்டதை வாங்கி பயன்படுத்திடக்கூடாது. புதிய காளான்களை வந்து நல்லபடியாக சமைத்து உண்ணலாம். அதையும் வந்து சொன்ன மாதிரி மசாலா பொடிகள் நிறைய சேர்க்காமல் மிளகுத்தூள், பூண்டு இது போன்ற பொருட்களை சேர்த்து எண்ணெயில் வதக்கி சாப்பிட்டோம்னு சொன்னால் அது மிகுந்த நன்மையை தரக்கூடியது. இனிப்பு தயிர் வந்து நம்ம எல்லோருமே சாப்பிட்றோம். அதில் வந்து நல்ல பாக்டீரியாக்கள் இருக்குது. அந்த தயிரே வந்து நாள்பட்டதாச்சுன்னு சொன்னால் அது கெட்ட பாக்டீரியாவை உண்டு பண்ணிடும். அப்படி ஒரு சூழ்நிலையில் அந்த புளிப்பு தயிரோட கொஞ்சம் இனிப்பு சர்க்கரை அல்லது நாட்டு சர்க்கரை ஏதோ ஒன்று சேர்த்து கொஞ்சம் இனிப்பு தயிராக மாற்றிக்கொண்டால் அது மிகுந்த நன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. நோய் எதிர்ப்பு தன்மையை தரக்கூடியதாக இருக்கிறது. புற்றுநோயை தடுக்கக்கூடிய ஒரு புரதச்சத்து இந்த இனிப்பு தயிரில் இருக்குது. இப்படி நிறைய உணவு வகைகள், சிறுதானிய உணவுகள், கீரை வகைகளில் வந்து நிறைய நோய் எதிர்ப்பு தன்மை தரக்கூடிய சத்துக்கள் இருக்குது. இப்போ சமீப காலமாக மருந்து அடித்து எல்லாம் கொண்டுட்டு வர்றாங்க. அதை கொஞ்சம் பார்த்து வாங்கிக்கணும். மருந்தடிக்காத கீரையை பார்த்து வாங்கிட்டோம்னு சொன்னால் அது மிகுந்த நன்மையை தரக்கூடியது. குடை மிளகாய், கேப்சிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. குடமிளகாயில் கால்சியம் சத்து இருக்குது. இந்த ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ், நோய் எதிர்ப்பு தன்மையை தரக்கூடிய சத்துக்கள் நிறையா இருக்குது. ஆகையினால் எதையெல்லாம் வந்து நம்ம பார்த்து வாங்கி அதை நல்லபடியாக சமைத்து உணவை உண்டால் நாம் ஆரோக்கியமாக வாழலாம். மருத்துவமனைக்கு செல்ல தேவையில்லை. அதற்காக பல ஆயிரங்கள் செலவு செய்ய தேவையில்லை. வெளியிலிருந்து வர்ற எதிரிகளை நாம் தக்க சமயத்தில் எதிர்கொண்டு அவர்களிடமிருந்து தப்பிக்கலாம். அவர்களோட சண்டை போட்டு அவங்களோட வெல்வது அப்படிங்கிறது அது ஒரு பக்கம். அவர்களிடமிருந்து நாம் ஒதுங்கி கொள்வது, விலகி கொள்வது தான் வந்து புத்திசாலித்தனமாக இருக்கும் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். ஆக மாறுபாடு இல்லாத உண்டி மருத்துண்ணின் ஊறுபாடு இல்லை உயிர்க்கு. நம்ம உடம்புக்கு எது தேவை, எது தேவையில்லை, இதெல்லாம் வந்து நன்மை தரக்கூடியது, இதெல்லாம் கெடுதல் தரக்கூடிய உணவுகள் அப்படிங்கிறதெல்லாம் வந்து நம்ம ஆராய்ந்து அதை வந்து பக்குவமாக நாம் எடுத்துக்கொண்டால் நாம் வந்து நீண்ட காலம் மகிழ்ச்சியாக வாழலாம். தேவையில்லாமல் மன உளைச்சல், டென்ஷன் இதெல்லாம் தேவையில்லை. எப்போதும் நம்ம மகிழ்ச்சியாக அடுத்தவர்களோடு அன்பை பகிர்ந்து கொண்டு வாழலாம் அப்படிங்கிறதான் இந்த நேரத்தில் சிந்திக்கிறோம். இந்த அருமையான ஆன்டி ஆக்சிடெண்ட், நோய் எதிர்ப்பு சக்தி தகவல்கள், திருக்குறள் விளக்கம் உங்களுக்கு பிடித்திருக்கும், பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். இதுபோல் ஏராளமான தகவலுக்கு நம்முடைய ஆசிரியர் நகுல்சாமி யூடியூப் சேனலில் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்தை சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மானமும் அறிவும் மனிதருக்கு அழகு, அதுதான் வந்து சிறப்பு. மற்ற மூட நம்பிக்கைகள் சிறப்பை தராது. நன்றி, வணக்கம்.